அப்படியே வெடிச்சிரும் போல இருக்குது ஜிஃபேம், வெடிச்சிரும் போல இருக்குது மொபைல்லாம் அப்படி இருக்குது. வெல்கம் பேக் ஜிஃபேம், ஹவ் ஆர் யூ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் எல்லோரும் சீக்கிரம் பார்த்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக குட் மார்னிங் இல்லை, குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 12:01 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படிங்கிறதில்ல உலகம் போல் வந்து பார்த்திங்கன்னா தொழுவத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெகுலர் சவாரி வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் வந்து அவங்க போவாங்களாம். ஸோ 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவங்கள கூட்டிகிட்டு அவங்க கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அண்ட் இப்போ தொழுது முடிச்ச உடனே சாப்பாட்டுக்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு டெலிவரிக்கு கிளம்புறோம். பிகாஸ் இன்றைக்கி ஃபுட்டு டெலிவரி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. லெட்ஸ் சீ என்ன நடக்குன்னு பார்ப்போம். நம்ம சேனல் யாராவது புதுசாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க போகலாம். அழகாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொழுதுட்டு வந்துடுவோம். ஏன்னா பள்ளியாசல் கிட்ட தான் இருக்குது, எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க, நம்மளும் போவோம். இந்த மாதிரி ஃப்ரைடே டைமில் வண்டி யார் வீட்டுக்கு வெளியேனாலும் கண்ணா பின்னான்னு எடுத்துக்கலாம், நீங்களே பார்க்க முடியும். பிகாஸ் ஃப்ரைடே எல்லோரும் வருவாங்க, அங்கே பள்ளியாசலில் கார் பத்தாது பார்க்கிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதுவே நீங்கள் மற்ற நாளில் வந்து நம்ம போய்ட்டு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா பெருசாக பிரச்சனை பண்ணுவாங்க. லட்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் நம்ம. ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு தொழுதுட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஃபேல வீட்டுக்குள்ளே போனதும் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹோட்டலுக்கு போயிடலாம். ஸோ ஹோட்டலுக்கு போன உடனே ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே வியாபாரத்துக்கு கிளம்ப வேண்டியதான் ஜிஃபேம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ. ஃப்ரைடே அப்பா என்ன வெயிட்டு கச்ச 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 கச்சோன்னு என்ன அடி அடிக்குது. வெளியே பாருங்கள், அப்படியே டோரே மின்னுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வெயில் அந்த கண்ணை விட கூசுது. நல்லா லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா அப்படி டக்குன்னு உள்ளே வந்து வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்னன்னு சொல்லி சாப்பாடு பார்த்துட்டு சிப்ஸுக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் ஆர்டர் கொஞ்சம் திப்பி வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உடனே வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரை வேறு கூட்டிகிட்டு போய் மாலில் விடணும். அப்புறம் மறுபடியும் வியாபாரம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு வியாபாரம் எடுத்துகிட்டு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே அவரை கூட்டிகிட்டு மறுபடியும் வந்து இங்கே விடணும். வாங்க போகலாம். ஸோ ஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்ஸா வாங்கியாச்சு. ஸோ எவ்வளோ ரூபா கப்ஸாவா? எவ்வளோக்கு வாங்கினேன்? 11 ரியாலுக்கு ஸ்பைசி ரைஸா? அப்போதான் நம்ம எப்பவுமே வாங்குறது. ஆனால் ஸ்பைசிலாம் இருக்கிறது இல்லை, நம்ம எப்பவுமே ஸ்பைசி ரைஸ் கொடுங்கன்னு தான் சொல்லி வாங்குகிறோம். எனிவே ஸோ ஸ்பைசி ரைஸ்ன்னு சொல்லி வாங்கியிருக்கு. பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவன்கிட்டே போய் தான் இருந்தப்போ வாங்கிக்கலாம் கட்டி வண்டி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். ஏசி போட்டிருக்கு, அதெல்லாம் போடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கணக்கில் ஓடிட்டு இருக்கு. எனிவே பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் சாப்பிட்டுட்டு உடனே நம்ம ஃபுட்டு டெலிவரிக்கு கிளம்புறோம். வாங்க போகலாம். அடிக்கிற அனலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சிரும் போல இருக்குது ஜிஃபேம், வெடிச்சிரும் போல இருக்குது மொபைல்லாம் அப்படி இருக்குது. இந்த ஆள் எப்பயுமே இதே வைக்க மாட்டேங்கிறானே ஸ்டாக்கு. கின்சா கோலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கே போயிட்டுருக்காங்க. இவன் ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறான், ஏன்னே தெரில. அவன் எல்லா கடையில் கின்சா அதிகம் வச்சுருக்கான். இவன் கடையில் எப்பவுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாக் வந்து என்னன்னா அப்படியே காலியாக இருக்குங்க. தெரியுதா? அப்படியே காலியாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, இந்த 5 ரியாலுக்கு தான் போய்ட்டு வாங்கி ஆகணும். வாங்க 5 ரியால் பெப்சி தான் எடுத்துகிட்டு போய் ஆகணுமோ, வேறு வழி இல்லையோ. ஓகே, ஸோ ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்ஸா வந்து ரூபா கப்ஸான்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஹாஃப்க்கும் கம்மியான கப்ஸா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ அதை பக்காவாக இப்போ வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இப்போது இதை வேலை திறக்க முடியல. சட்னி ஒன்று கொடுப்பாங்க, இந்த தக்காளி வெங்காயம் புதினாலாம் போட்டு அரைச்ச மாதிரி ஒரு சட்னி. இதெல்லாம் சேர்த்து வாங்க வேண்டியது. நான் 2 பேர் இருக்கோம் தெரியும்ல. நவுத்து சிக்கன் நவுத்து இது அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ அப்படியே இந்த தண்ணி அங்கங்கே ஊற்றிக்குவோம். உனக்கு அவ்வளோதான், இங்கே அப்படியே ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். லெமன் இருக்கு பார்த்தீங்களா, லெமன். இதை அப்படியே சிக்கன் மேலே புளிஞ்சு விட்டு இந்த ஜர்ஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இலை கூட அப்படிதான் ஒரு வாய் போட்டு எடுத்து கடிச்சு தின்னோன்னா அப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜர்ஜிர் இப்போ வந்து அப்படியே ஒரு பைட்டு போடுவோமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்பைசி ரைஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் இவங்க கொடுக்குற ஸ்பைசிலாம் நமக்கு ஸ்பைசி மாதிரியே இருக்காது. பர்ஃபெக்ட். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லெக் பீஸோடு சேர்த்து ரூபாயில் இவ்வளோ தான் வரும். ரைஸ் அதிகமாக இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்திருக்கு. அவ்வளோதான், காசு மிச்சம் பண்ணுறதுக்காக. வாங்க சாப்பிட்டுட்டு ஆர்டருக்கு கிளம்பலாம். ஸோ ஜிஃபேம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து நம்ம வந்து கப்ஸா சாப்பிட்டோம். ஒரு கப்ஸா பாதிக்கும் கம்மியாக வாங்கி அதை ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டாச்சு. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எஸ், சிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதே ஃபோனில் தான் நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதால நம்ம வந்துட்டு அந்த இதை காட்ட முடியாது. ஸோ 900 மீட்டரில் தான் பிக்கப் இருக்குது. 24 ரியால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ, வேகமாக போய்ட்டு அதை பிக்கப் பண்ணலாம் வாங்க. ஜிஃபேம் இட்ஸ் பேசிக்கலி கிளவுட் கிச்சன். நான் கூட கடையே ஏதோ இருக்கும்னு நினச்சேன். நம்ம வீடு இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கா, இந்த பக்கத்துலேருந்து அப்படியே 900 மீட்டர்ஸில்
வீட்டில் பிக்கப்பு. இந்த வீட்டிலேருந்து இப்போ நம்ம கிளம்புவோம். இங்கே பாருங்கள், செவர்லெட் கேமரானா என்னமோ வருன்றோன்னு சாமா வண்டி பம்பிள் பி. ஆனால் என்ன, பம்பிள் பி கலரில் மட்டும்தான் இவன் இல்லை, ஆனால் இதுதான் பம்பிள் பி வண்டி. லெட்ஸ் கோ. ஸோ இப்போ அந்த பக்கம் போய்ட்டு நிற்போம். வண்டி ஏசி இன்றைக்கி ஆஃப் பண்ணுறதா இல்லை, வண்டி ஓரளவுக்கு கூலாகிற வரைக்கும் 47 டிகிரி செல்சியஸில் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. ஐயோ முடியல, வண்டியிலேருந்து எடுத்து எல்லாமே கொதிக்குது அப்படியே. அப்பா வந்துட்டாங்க கிச்சன் எடுத்துக்கிட்டு. ஓகே வாங்க இப்போ நம்ம பிக்கப் பண்ணிட்டு ஓடுவோம். சூப்பர். அப்போ பொருளை கொடுத்துட்டு கிளம்பலாம். இதை பாருங்களேன் என்ன டெலிவரி கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உரகெண்ணப்னு சொல்லுவாங்க. ஒரு இலைக்குள்ள அந்த ரைஸ் மாதிரி வச்சு பண்ணுவாங்கள்ல அது. இதை மேலேயும் வைக்க முடியாது, இப்படி தான் நம்ம பார்த்து வச்சாகணும், வேறு வழி இல்லை. ஸோ வாங்க இதை கொடுக்குன்னு ஓடி போய் டெலிவரி பண்ணிட்டு வரலாம். நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டருக்கு 24 ரியால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்கோ. ஸோ வாங்க இந்த உரகெண்ணப்பை கொண்டு போய்ட்டு டக்குன்னு அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம். அடுத்து அப்புறம் நம்ம ரெகுலர் கஸ்டமரை வேறு கூட்டிகிட்டு போய்ட்டு மாலில் இறக்கி விடணும். ஸோ அவரை வேறு போய்ட்டு என்னதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால ஆர்டர் வரும் என்று கொஞ்சம் ஆர்டர்லாம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. வாங்கோ நேராக போகலாம். அவ்வளோ தான் பைபாஸை பிடிக்கணுங்க. அப்படியே யூட்டனை பிடிச்சி பைபாஸ் பிடிப்போம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கித்மான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சர்வீஸ் ரோட்டை கித்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான், இந்த சர்வீஸ் ரோட்டை கித்மா, இதுக்கு பேர் கித்மா. யூட்டன் போட்டு இப்போ மெயின் ரோடை பிடிச்சோன்னு வச்சுங்க, அது வந்து தைரின்னு சொல்லுவாங்க. தைரி மீன்ஸ் மெயின் ரோட தைரின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வாங்கோ நேராக கிட்ட தெரியுறது அல்ராஜிப்பள்ளி. லெட்ஸ் கோ ஜிஃபே. எல்லாமே பக்கா வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ தலைமை வீட்டில் என்னென்ன வண்டி நிற்கிது பாருங்கள். ஃபோர்ட் தாரூஸ், டொயேட்டாவில் 1 இங்கே நிற்கிது பாருங்கள். பீஸ்ட் டிஃபெண்டர் அட்டா அச்சு நாக் அவுட் பண்ணுறான்ப்பா. வாவ் அல்டிமேட்டு பாருங்கள். அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இதை சீக்கிரம் போவோம். தண்ணி மாதிரி விட்டுருக்குது என்னமோ, என்னன்னு தெரில. பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த டெலிவரியை முடிச்சாச்சு. 24 ரியால் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஏறிடுச்சு. இந்த சிப்ஸில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சீக்கிரம் கேஷ் வந்து நமக்கு கையில் வராதுங்க. ஸோ அதெல்லாம் வாலெட்லேயே சேர்ந்து இருந்து அப்படியே ஒரு நம்மளுக்கு கிடைக்கும்போது ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நேராக நம்ம ராஜா ப்ரோவை பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ அவரை பிக்கப் பண்ணி போய்ட்டு மாலில் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஆர்டர் ஓட்ட போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கெலாம் ஒரு லீவு ஒரு வேளை இருந்தார் அப்படின்னா இன்றைக்கெலாம் நல்ல வருமானம் பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரைடேலாம் நல்ல ஆர்டர் வரும். ஸோ அந்த ஃப்ரைடேயில் நம்ம ஓட்டும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 300 ஒரே டேயில் நம்ம பார்க்க முடியும். பட் இப்போ பாருங்கள், அவரை விட்டுட்டு வர கேப்பில் என்னால் 2 ஆர்டர் ஓட்ட முடியும். ஒரு 50-60 ரியால் சம்பாதிக்கலாம். பட் இப்போ 25 ரியாலுக்கு அவருக்கு தான் ஓட்டியாகணும். பட் வேறு வழியில் நம்ம கமிட் பண்ணியிருக்கோம். மந்த்லி உங்களை விட்றேன்னு சொல்லி மந்த்லி பேசிஸில் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படிங்கக்குள்ளே இந்த மாதிரி வருமானங்கள் அப்புறம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். 25 ரியால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் வரலாம். 500 ரூபாய். ஸோ இதுவே நான் வந்து 2-3 ஆர்டர் அந்த கேப்பில் ஓட்டலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2000 சில்லறை. ஸோ 500 ரூபாய்க்கோசம் 2000 சில்லறை நம்ம விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் இதெல்லாம் நடக்கிறதா, ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நேராக போகிறோம். அவரை சர்னு பிக்கப் பண்ணுறோம். அட்டு பைபாஸில் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை கூப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஃபோன் அடிச்சு சீக்கிரம் கீழே இறங்குங்கன்னு எல்லாமே சொல்லியாச்சு. இறங்குறாரா இல்லையான்னு தெரியல. இன்னும் இறங்கலை எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா இங்கேருந்து தான் இப்போ வந்திருப்பார். ஸோ ஒரு ஓரமாக வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. வாங்க தலைவரே டைம் இல்லை, நிறைய ஆர்டர் வந்துட்டுருக்கு. வெளியே பார்க்குறேன் டெலிவரி மேன்லாம் வந்துட்டு பறக்குறாங்க இப்படி இப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம தலைவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. ஸோ டக்குன்னு ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு உடனே வந்து இப்போது நம்ம ஓடணும், நம்மளும் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். ஸோ வந்தாச்சு, இன்னும் ஒரு கீழே வரல. லட்சி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வந்தாருன்னா இப்போ நம்ம போவோம். வண்டியை நியூட்ரல் போட்டு பார்க் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம இறக்கி விட்டாச்சு. மாலில் அங்கே நடந்து போயிட்டுருக்கிறாரு. ஸோ லெட்ஸ் கோ. நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஆர்டர் இன்னும் எதுவும் வரல. ஏன்னா இப்போ தான் ஆனே பண்ணியிருக்கோம். வாங்க மெயினான ஏரியாக்குள்ளே போய் நம்ம நின்றுக்குவோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பார்க்கிங்கை போட போகிறேன். பிகாஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டு இந்த வீடியோ வந்திருக்குல்ல, வீடியோவை நான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணணும். ஸோ பப்ளிஷ் பண்ணி விட்டு ஓடிடலாம் ஜிஃபேன். லெஃப்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தஹலியா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வெளியே வந்தால் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான். இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான், இது கிடையாது. வெளியேருந்து அப்படி வந்தோம்னா. ஸோ அதனால் இந்த பக்கம் நிழல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கோட நிழல்லையும் மரத்தோட கொஞ்சம் நிழல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக்கா போட்டு உக்காந்தாச்சு. லெட்ஸி ஆர்டர் வந்தோடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். செகண்ட் ஆர்டர் எத்தனை கிலோமீட்டர், எவ்வளோ ருபீஸ்க்கு, எத்தனை ரியாலுக்கு, அது ருபீஸில் எவ்வளோன்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெயிட் பண்ணுவோம். வந்தோடனே பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேன். வாங்க போகலாம். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கிட்ட நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் ஆகிடுச்சு. ஸோ 36 ரியாலுக்கு நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் வந்திருக்குங்க. விச் மீன்ஸ் ஒரு 36ங்கிறது ஒரு 600 700 ரூபா 750 ரூபா ஆர்டர் வந்திருக்கு. ஸோ எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ரேஞ்சில் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
கிலோமீட்டர், அதாவது டிஸ்டன்ஸு 160 மீட்டர் தான். அதனால் வண்டி அங்கேயே பார்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே நடந்தே போயிட்டுருக்கேன். இந்த சைடு தான் கடையே இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே வாங்கிட்டு ஓடி வந்துடலாம் ஜிஃபேம். வாங்க. உங்களோட ஆர்டர் வந்து ஆக்சுவலாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஃபேமே செஞ்சுரி பர்கர் அப்படின்ற மாதிரி, சிபி செஞ்சுரி பர்கர். ஸோ இதுதான் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணுற பாயிண்ட்டுங்க. ஸோ அப்படியே அழகாக வந்தோம்னா அவங்களோட கிச்சன் செட்டப்பே டேரெக்டாக உள்ளேருந்து பார்த்தோம்லாம் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ வாங்கிட்டு இப்போ கிளம்புவோம். வாங்க. கொடுத்தாங்கண்ணா 26 கொடுத்து 26 கிலோமீட்டருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி பர்கர்லேருந்து நம்ம செஞ்சுரி அடித்து இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ட்கட்டில் தாண்டிட வேண்டியது தான். அவ்வளோ தெம்பெல்லாம் உடம்புல இல்லைப்பா, சும்மா மாறி நடந்து போகிறதுக்கு. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. கொய்யால அவுட்டரில் தள்ளிட்டாங்க. ஏதாவது சிட்டிக்குள்ளே நம்மளை சுற்ற விட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஆர்டர் வரும். அவுட்டரில் போட்டாங்க. பட் ஓகே, நம்மளோட வேலையை அது தானே டெலிவரி பண்ணுறது. நேராக போகிறோம், இந்த செகண்ட் டெலிவரியை முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டெலிவரி 24 ரியால், செகண்ட் டெலிவரி 36 ரியால். ஸோ ஹாஃப் டேயில் 50 ரியால் டார்கெட் கம்ப்ளீட்டு. நைட்டுக்குள்ளே என்ன டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேம். வண்டி முதல்ல இந்தாண்ட தான் நிப்பாட்டினேன். சேஃப்டியாக நிற்கிதான்றதை பார்ப்போம். எங்கப்பா நிற்கிதா ஐ இந்தா இருக்குது, நிற்கிது. வாங்க போகலாம் எடுத்துகிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செஞ்சுரி பர்கரை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டரில் வந்தாச்சு. இந்த இடத்துல இந்த வீடெல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரியான டிசைனில் அப்படியே ஒரு இதாக இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோதான் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் இன்னும் ரீச் ஆகலை. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அவுட்ரு ஏரியாங்கிறதால ஒரு டிராஃபிக்கோ இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு கூலாக அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது பாருங்களேன். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. இதை போய் டெலிவரி பண்ணணும், இதுதான் இருக்குது. ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. சவுதி அரேபியா பற்றி முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே வாங்கோ போகலாம். இதெல்லாம் பில்டிங்கா, நீங்கள் வீடுன்னு நினச்சிடாதீங்க. 2 ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோர் உள்ள பில்டிங், அவ்வளோதான். வித்தியாசமாக இங்கெல்லாம் போடுவாங்க. இதை வந்து இங்கே ஷிக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பில்டிங்கை இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஷிக்கா. ஓகே, ஷிக்கா. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் கோ. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வருது பாருங்கள். ஸ்பீட் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அரபியில் மத்தப். ஓகே, MADABன்னு சொல்லிக்கலாம், MATHABன்னு கூட சொல்லிக்கலாம். மத்தப். பெட்ரோல் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மஹத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோலுக்கு பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே போகலாம். அப்போ வாங்க. இடத்துக்கு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கிறோம் பாருங்கள். இவங்க வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில, எந்த வீடுன்னு தெரில. இதில் ஏதோ ஒன்று வீடு தான். என்னங்க வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எந்த வண்டி வெளியே நிற்கிதுன்னு அவங்களுக்கே தெரியல எந்த வண்டின்னு. ஸோ இதுதாங்க ஷிஃபா பக்கம் அவுட்ரு ஏரியாங்க. எல்லாம் இது இப்போ தான் இன்னும் டெவலப் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எங்கன்னு தெரியல. லெட்ஸ் சி, பார்ப்போம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெலிவரியை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இந்த வீட்டில் தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்க ஜிஃபேம் போகலாம் இப்போ நம்ம அடுத்த ஆர்டருக்கு. ஸோ என்ன தான் நமக்கு ஆர்டர் வந்து நல்லா கொடுத்துருந்தாலும் அவுட்டரில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆர்டரே வரமாட்டேது, இங்கே ரிட்டன் ஆர்டரே வரமாட்டேங்குது. அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ நான் சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா 39 கிலோமீட்டர், விச் மீன்ஸ் 40 கிலோமீட்டரு இப்போ நம்ம எம்டியாக போகணும். லக்கிலி இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்லேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஊருக்குள்ளே கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த 40 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டியாக தான் போகணும். இந்த 40 கிலோமீட்டரு ஏர்போர்ட் சவாரியாக நம்ம போயிருந்தோன்னா 100 ரியாலுங்க. ஸோ 2200 கிட்ட நமக்கு வந்து லாஸ்ட்லேயே போயிருக்குது கம்பெனி. ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா புனரமா மால்லேருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். ஒரு மிகப்பெரிய சொதப்பல் நடந்து போச்சு. நம்மக்கிட்ட டேட்டா இஷ்யூ இந்த மாதம் ஃபுல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்மள்ட்ட இன்னும் 10 MB தான் இருக்குது. இதை வச்சு நான் ஃபுட்டு டெலிவரி பண்ண முடியாது. அக்கம் பக்கம் ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு பார்த்தாலும் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனிவே வேறு வழி இல்லை. இப்போ வீட்டுக்கு போவோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, மணி வந்து 5 ஆகிடுச்சு. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து நான் ரூமில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து ரீசார்ஜ் கார்டை வாங்கிட்டு சேட்டாங்கடையிலேருந்து ஒரு டீயை வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு போகலாம். அப்புறம் நைட்டு 12 மணிக்கு தலைவரை வேறு கூப்பிட போகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம். வண்டியுமே போட்டு கட்டான்னு டெய்லி அடிச்சிட்டு இருந்தால் அதுவும் சரிப்பட்டு வராதுல்ல. அதனால தான் ஜிஃபேம். சரியா? வாங்கோ போகலாம்.
the next day. So welcome back to another day G fam. So another day க்கு போயிட்டேன். இப்போதான்டா இந்த பக்கம் ஒரு டேல இருந்தா திட்டிட்டு இன்னொரு டேக்கு போயிட்டேன்னு சொல்லாதீங்க. எஸ் இது another day and morning. நம்ம அவரை கூப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். எங்க அப்படின்னா ராஜா ப்ரோ கூப்பிட்டு இதில் மாலில் கொண்டு போய் விடுறதுக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கஃபீல் ஒரு சின்ன வேலை வச்சுட்டாரு. ஸோ அவர் கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுலேயே செம்ம பிஸியாக போயிடுச்சு. ஸோ எஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும் இங்கே லீவு தான் ஆக்சுவலாக. ஆனால் அவருக்கு லீவு கிடையாதுல்ல, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம போயிட்டு இருக்கோம். ஹவுஸ் டிரைவராக இருந்தால் கூட வாரத்தில் 2 நாள் அந்த வேலன் வெள்ளிங்கிறது உங்களுக்கு ஒர்க்கு போகிற வேலை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீவ் இருக்கும். பட் இவருக்கு அப்படி இல்லை, தேட்டர். ஏன்னா அந்த வேலன் வெள்ளி தான் இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து தேட்டருக்கு வருவாங்க. ஸோ தேட்டரில் வேலை பார்க்குறதால அவருக்கு லீவ் அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிகாஸ் இருக்கலாம். ஏன்னா இப்படிமா நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ யாருமே தப்பாக நினச்சிக்க கூடாது. ஸோ எனிவே பார்த்துக்கலாம். இனிமே வந்து கொஞ்சம் நல்ல வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see. ஸோ இப்போதைக்கு டாட்டா பை அப்படின்னு தான் நான் சொல்லணும். நேற்று அலையிலேயே எனக்கு அப்படியே இதாகிடுச்சு. இன்னும் வீடியோ எடிட் பண்ணேன். நேற்று வீடியோ இன்னும் எடிட் பண்ணல, எடிட்டருக்கும் அனுப்பலை. ஸோ இந்த வாட்டி நானே தான் வந்து அதை எடிட் பண்ணிக்கணும், அதெல்லாமே நான் பார்த்துக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அதை அடுத்த வீடியோவில் என்ன இதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் டாட்டா பை லவ் யூ ஆல் ஜி ஃபேம். உங்களோட அன்பு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய்.